நீங்க பார்த்தது ரிட்டைல் வெர்ஷன். நான் பேசுனது நிறைய இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு படவா கோபி இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. ஏன்னா நெட்டிசன்கள் சோசியல் மீடியால போட்டு அடிச்ச அடி அப்படி. நீயா நானா வந்ததுக்கு அப்புறமா படவா கோபிய போட்டு பயங்கரமா அடியோடின்னு அடிச்சிருக்காங்க சோசியல் மீடியால. எங்க வீட்டுல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை விட்டுட்டு நான் இந்த ஷோக்கு போயிருந்தேங்க. டாக் லவர்ஸா வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட மன்னிப்பும் கேட்டிருக்காரு படவா கோபி. டெல்லி உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா நாய்களை வேறொரு இடத்துக்கு அகற்றணும், அதுக்கான ஷெல்டர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருந்தாங்க. அதே நடைமுறை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்ற கிளையும் அறிவிச்சிருந்தது. இப்போ இதுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. பொதுமக்கள்ல நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் டாக் லவர்ஸ், அனிமல் லவர்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் விஜய் டிவினுடைய நீயா நானா ஷோலையும் இந்த டாபிக் வச்சு விவாதம் செய்யப்பட்டுச்சு. அந்த விவாதத்துல சிறப்பு விருந்தினரா படவா கோபி அவர்களும் கலந்துக்கிட்டாரு. அப்ப அவரு நைட் 9 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, நைட் ஷிஃப்ட் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாவே மாறி இருக்கு. இவர் பேசின இந்த விஷயங்களை மையப்படுத்தி நிறைய மீம்ஸும் இவரை நிறைய அட்டாக் பண்ணியும் போஸ்ட் எல்லாமே போட்டுட்டு வந்தாங்க. இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா படவா கோபி அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல டாக் லவரா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாகவும், தன்னுடைய வீட்டுல திருமண ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை விட்டுட்டு கூட நான் போயிருந்தேன், அங்க நான் நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன், நைட் 9 மணிக்கு மேல வெளியே போகாதீங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், நாய்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அதனுடைய தீர்வுகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசினேன், அதை எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, நான் இப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படவா கோபி அவர்கள் பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ Flix9. ஃபார் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ஸ் ஃபாலோ Flix9 Divine. உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க. ஓகேவா? மக்கள் எவ்வளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கமெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம். ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி, டாக் லவர்ஸ்க்கும் சரி, பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான், அதுவும் கோபியுடைய ஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான்